பொழுதோட வெங்காயக்காடு தண்ணி கட்டிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தைக்கு கிளம்பி அம்மா போயிட்டாங்க. சரின்ட்டு பொழுதோட போய் வெங்காயக்காடு தண்ணி கட்டிட்டு இருந்தேன். அப்பயும் வந்து 3 சரவு தான் கட்ட முடிஞ்சுது. அப்புறம் இன்னும் ஒரு 4 சரவு நிற்கிது. கை பரப்பலான் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வயிறு வேற எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் ஒரு கொய்யாப்பழத்தை பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைவுற ஒரு கொய்யாப்பழம் கூட கிடைக்கல. குட்டி கொய்யாப்பழம் தான் கிடச்சிது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா சந்தைக்கு பொறிச்சு எல்லா கொய்யாப்பழமும் கொண்டு போயிட்டாங்க. அன்னிக்கிட்ட போனீங்கன்னா மோட்டர் போட போனீங்கன்னா எப்போயாவது போகும்போது வரும்போது வந்து ஒரு 4 கத்தையை தூக்கிட்டு வந்து போடு பாப்பா தட்டக்கத்தை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் எடுக்கிறதுக்கு வந்து தட்டக்கத்தை தூக்கிட்டு வந்து போட்டேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி பாலை கறக்கலான்னு போயிட்டேன். அதுங்களாம் தண்ணி கட்டி பாலை கறந்து முடிச்சுட்டு கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஒரு மாதமாகவே காட்டுக்குள்ளே தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். சாணி எருவு காட்டில் விழுந்துக்கிட்டோம். அது இல்லாமல் காலையில் சாணி எடுக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டிலே கட்டிடுறது. போர் எடுக்கிறதுக்கு அப்பா சுத்தம் பண்ணி தட்டையில் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்காங்க. அதை போய் எல்லாம் ஒவ்வொரு கத்தையை கவிட்டு போகணுன்னு பார்க்குதுங்க. நான் விடுவேனா சும்மா அதுக்கப்புறம் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டேன் எல்லாத்தையும். நான் போகிறத பார்த்து பவுன் சோகமாக பார்க்க